நெல்சனுக்காக ப்ரேஸ் பண்ணிட்டு போனேன். நல்லபடியாக கல்யாணம் செய்யணும். எங்கேயுமே கல்யாணம் பண்ணாமல் பக்கத்தில் இருந்த பொண்ணு தான் தம்பி கூட கல்யாணம் முடித்தோம். சீர் சிறப்புமாக அந்த கல்யாணம் முடிஞ்சிச்சு. ஆனால் கொரோனா பீரியடில் வச்சோம். வெள்ளிக்கிழமை ரிலீஃப் கொடுத்துருவாங்கன்னு நினச்சி கல்யாணத்தை வச்சா 10 பேர் வச்சு தான் கல்யாணம் முடிக்கணும்னு ஃபாதர் சொல்கிறாரு. அது 1/2 நேரம் டைம். அந்த ஒரு நேரத்தில் 3 கல்யாணம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வேண்டாம் திருத்துப்பணம் எல்லாம் சொன்னாங்க. ஒருத்தருமே எல்லாமே எப்படி கல்யாணத்தை முடிப்பேன், முதல் நாள் கல்யாணத்தை வச்சுருந்தாங்க. அது எந்த இதுவும் அரேஞ்ச் பண்ணாமல் நாங்கள் முதல் நாளே கல்யாணத்தை வச்சோம். சாயந்தரம் கல்யாணம் ரொம்ப கூட்டம் நிறைஞ்சு வழிகிற மாதிரி இருந்துச்சு. அவங்க டீச்சர்னால அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ்லேருந்து வெளியாட்களும் கல்யாணத்துக்கு நம்ம சொல்லாமல் இருந்தாலும் அவங்க கோயிலும் நிறைஞ்சு மண்டபமும் நிறைஞ்சு கல்யாணம் சீர் சிறப்புமாக நடந்துச்சு. ஆனால் கடவுளோட கிருமையினால தான் அது நடக்கப்பட்டது. ஏன்னா இப்போ நிறைய பேர் கூட்டத்தில் மண்டபத்துக்கு கூடக்கூடாதுன்னு ஒரு பெர்மிஷன் வேறு இருந்துச்சு. அதெல்லாம் தயாரித்து நல்லபடியாக கல்யாணத்தை முடித்தோம். முடித்த உடனே குழந்தையும் உண்டானது. அந்த மாதத்துலேயே குழந்தை உண்டாச்சு. குழந்தை உண்டான உடனே அது குறை மாதத்துலேயே நியூட்டஸில் ரொம்ப நீர் சத்து இல்லை, உடனே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிடணும். நாங்கள் அந்த குழந்தை உண்டான கொஞ்சம் 3ஆவது மாதம் டெஸ்ட்டில் எங்களுக்கு சொல்லப்பட்டது 2 குழந்தை அப்படின்னு. அதை கேட்டவுடனே எனக்கு மயக்கமே எனக்கு தான் வர மாதிரி இருந்தது. நம்ம வீட்டில் 2 குழந்தையா? ஏன்னா எங்கள் இதில் யாருக்குமே 2 குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லும்போது. ஆனால் அது 2 குழந்தைன்னு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் அந்த குழந்தை அந்த புற மாதத்தில் பிறந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் குழந்தைய வளர்த்தோம். 45 நாள் சின்ன பாப்பா வச்சுருந்தோம். ஏன்னா 1 கிலோவுக்கு கீழே வெயிட் இருந்ததுனால பிள்ளையோட வளர்ச்சி சீக்கிரம் அடையிறது லேட் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு 2 வயசாவது கொண்டாடிட்டோம். அந்த ஏப்ரல் 29ஆம் தேதி 2ஆம் ஆண்டு கொண்டாடினோம். பிள்ளைய சாட்சி சொல்லணும்னு நினச்சோம். வெயிலெலாம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால கூட்டிகிட்டு வர முடியல. ஆனால் இந்த 2 குழந்தைகளும் இன்றைக்கி நல்லா பேசினாங்க. பிள்ளை எல்லாத்துக்கும் தாத்தா பாட்டிக்கிட்ட எல்லாம் பேசினாங்க. தாத்தான்னு அந்த வார்த்தையும் ராணிமான்ற சொல்கிற அந்த வார்த்தையை கேட்கும்போது நாங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் எங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனால் கடவுளோட கிருபையும் எல்லாருடைய ப்ரேயரும் எங்களுக்கு ஜெபித்து ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பொழுதும் ஜெபித்தோம். ஏன்னா ராத்திரி 10 ml பாலுக்காக நைட் 2 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. போய் கொடுத்துட்டு வரணும். அந்த அவுட்ராலாம் தான் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. 8 கிலோமீட்டர் போய் அந்த நேரத்தில் கொடுத்து வரனால கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த குழந்தைகள் பேசும்போது அந்த கஷ்டமெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இந்த ஜெபத்தில் நாங்கள் அன்றைக்கி கலந்துக்கணுன்ற ஒரே கணக்காக தான் நேற்று எங்கள் வீட்டுக்காரர் நைட்டு வந்தார் வீட்டுக்கு. அதனால் நான் 2 எங்களுடைய உங்களுடைய ஜெபத்துக்கும் ஆண்டவருடைய கிருபைக்காக எல்லாரோட ஜெபத்தை கேட்கப்பட்டதுக்காகவும் இனிமேலும் அவங்க வாழ்க்கை நல்லபடியாக பரிபூர்ண சுகத்தோடு நீண்ட ஆயுளோடும் பிள்ளைகள் உங்கள் குடும்பம் என்று சீர சிறப்பமாக இருக்க எங்களுக்காக நீங்கள் எப்பொழுதும் ஜெயிவுங்கள். நாங்களும் எல்லாருக்காக ஜெயிக்கிறோம். ஜெயசுக்கே புகழ், ஜெயசுக்கே நன்றி. நன்றி, வணக்கம். நாங்கள் இந்த மீட்டிங்க்கு வரணும்னு சொல்லுவாங்க. விஜய் மாப்பிள்ள தான் சும்மா சொல்லுவார். மதுரைக்கு வந்தப்பெல்லாம் நான் அப்போ தான் சொல்லுவேன், நான் எப்போ வரணும்னு ஆண்டவர் சித்தமோ அப்போ தான் இப்போ வருவேன். நீ சொன்னாலும் வர முடியாது, நான் ஆசைப்பட்டாலும் வர முடியாது. ஆனால் இந்த சபைக்கு நான் மதுரையிலேருந்து வர்றேன். இந்த சபைக்கு இந்த இதுக்கு வரணுன்றதுக்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்த யாருன்னா இந்த நிற்கிறாங்க பாருங்கள், இவங்க 2 பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். மாப்பிள்ளைய சின்ன பிள்ளைலேருந்தே பார்த்தது தான். என்ன மாப்பிள்ளைய தோழியை இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஆனால் பரவாயில்ல, பேரும் நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு பேராக தான் இருக்குது. அதனால் நான் வந்தது என்னுடைய மகன் திருமணத்துக்காக வந்தாலும் நாங்கள் இங்கே இருந்தாலுமே எங்களுடைய நினைப்புகள் எல்லாமே என்னுடைய மகன் நெல்சன் மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு பிள்ளைகள் 3 இருந்தாலுமே அவங்க 2 பேரையும் விட்டுட்டு காணாமல் போன ஆட்டுக்குட்டியை தேடி தெரிஞ்சவர் மாதிரி நான் நெல்சனுக்காகத்தான் இன்றைக்கி ப்ரேயரு. அவர் பாடுற பாடல் தான் இன்றைக்கி மாப்பிள்ளை சூஸ் பண்ணி பாடினாங்க. அந்த 3 பாடலுமே அவன் பாடுவான் அடிக்கடி. அவன் காலேஜில் படிக்கும்போதும் சரி, பிற்பாடு சாலமன் பிரதரோட ஃப்ரெண்ட்ஷிப்பு, அப்புறம் விஜய் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் கரெக்டாக இருப்பாள். அவர் பாடுற பாடல் 3மே எனக்கு பாடினாங்க. எனக்கு நினப்பெல்லாம் அது மாதிரி இருந்தது. ஆனால் ஆண்டவர் கொடுத்தது 2 குழந்தையாக இருந்தாலுமே கஷ்டப்பட்டு வளர்த்தோம், இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த 2 பிள்ளைகளையுமே இங்கே நம்ம சபையாருக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்து நன்றி சொல்கிறதுக்கு எனக்கு காலங்களும் நேரங்களும் சீக்கிரமாக கொடுக்கணுன்றத விட சீக்கிரமாக கொடுக்கணும். அவர் சொன்ன மாதிரி ஞானத்தோடு கேள்வி எது கேட்டாலுமே சொன்ன மாதிரி இப்போ நம்ம சபையாருக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே செவிங்க. அவனுக்காக அவனுடைய வாழ்க்கை பொருளாதார மாற்றங்கள் எல்லாம் அடைந்து நல்ல உயரிய அந்தஸ்துக்கு அவனும் வரணும். அவனும் அவன் குடும்பமும் அவன் பிள்ளைகளும் சீக்கிரமாக வந்து இங்கே சாட்சி சொல்லணும். அதுதான் என்னுடைய ஆசை. அப்புறம் பேராண்டி பேத்தி உங்கள் 2 பேருக்குமே வாழ்த்துக்கள்ப்பா. திருமணத்துக்கு வர முடியலை. சரியா? தேங்க்யூ.
எல்லாரும் ரொம்ப ப்ரேயர் பண்ணியிருந்தீங்க. முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அடுத்தது அப்பா அம்மாவுக்கு, அடுத்தது பொருளாதார உதவிலையும் உடல் உழைப்பிலையும் மற்ற கல்யாணத்துக்கு ஒருத்தரவை போவாங்க. தினமோட கல்யாணத்துக்காக குடும்பமாக வந்து எல்லாரும் குழந்தை ஆசீர்வாதப்பட்டது. கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். கல்யாணம் சீரும் சிறப்பமாக 800 பேருக்கு மேலே வந்து குழந்தை ஆசீர்வதிச்சிருக்காங்க. 2 பேருக்கும் கடவுள் முன்னாடி நன்றி சொல்கிறேன். ஒரு கல்யாணத்தை போல மிக சிறப்பாக இந்த மதுரையிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய பிரதர், அவங்களுடைய மகன், 2 மகனும் 3 மகனுடைய திருமண காரியங்களையும் சிறப்பாக நடத்தினார். அதே மாதிரி அவங்க ரெட்டை குழந்தை கொடுத்த போது ரொம்ப பயந்துருந்தாங்க. ராத்திரி 12 மணி 1 மணிக்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இப்போ ஜோமணி தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபத்தில் அவங்க ஆறுதல் படுத்தி இன்னைக்கு அந்த குழந்தை புது ஜீவனை நல்லா இருக்கிறாங்க. இன்னைக்கு கொடைக்கானலில் இருக்கிறாங்களா? கொடைக்கானலில் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. நன்றி சொல்கிறோம். அதே போல் அவங்க நம்ம போரூர்லேருந்து வந்திருக்கிற அவங்களுடைய பையன் திருமண காரியத்திற்காக ஜெபம் பண்ண சொன்னாங்க. அனைவரும் ஜெபித்தோம். இந்த சபை அனைவரும் ஜெபித்தோம். நல்ல காணாவூர் கல்யாணத்தை போல கொண்டாட்டத்தில் எப்படி இருக்க போகிறோமோ, கல்யாணம் எப்படி நடக்குமோ என்கிற ஒரு பயம் இருந்தது. நான் சொன்ன தைரியமா இருங்க, நான் உங்கள் பக்கத்தில் இத்தனை குடும்பங்கள் இருக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அவங்க தைரியத்தோடு போனாங்க. இன்னைக்கு ஒரு கல்யாணத்தை போல மிக சிறப்பாக அவங்க எதிர்பார்த்ததுக்கு மேலாக ஆண்டவர் அருமையாக எல்லாருக்கும் உணவு வகையிலிருந்து எல்லாமே செழிப்பாக ஆண்டவர் செய்தார். அவருக்கு நன்றி சொல்வோம். கரங்களை தட்டி நம்ம ஜெபத்தை கேட்டு அருமையான திருமண காரியங்களை செய்து முடித்தார். அவருக்கு நன்றி சொல்வோம். அடுத்து இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. இந்த ஜெரோம் கல்யாணத்தில் தான் ஒரு அற்புதம் அதிசயமாக நாங்கள் ப்ரேயர் பண்ணி அடுத்த நாளே நடந்த அதிசயம் அது. முதல் நாள் சாப்பாட்டுக்கெல்லாம் இது பண்ணும்போது கொஞ்சம் பத்தா போடணும்னா போயிட்டு வாங்கிட்டு வர மாதிரி இருந்தது. மைனி உடனே ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னடி சாப்பாட்டுக்கு கஷ்டமாக பத்தா போகிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. இல்லை மைனி அப்படின்னா அவங்க சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உடனே நைட்டு ப்ரேயர் பண்ணியிருந்தோம், கடவுளே 5 மீன் 2 அப்பத்தை 12 கூட மிச்சமாக கொடுத்தீங்க, அது மாதிரி எங்களுக்கு இருக்கணும், அடுத்த நாள் எந்த இதுவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வேண்ட மாதிரி 12 பொருள் 12 பாத்திரத்தில் மிச்சமாக இருந்தது. அதோட அதிசயமாகவே நான் நினச்சேன். அதெல்லாம் சொன்னேன், மைனி ப்ரேயர் பண்ண மாதிரி 12 விஷயம் நடந்திருக்கு பாருங்க, அந்த 12 பொருளும் மிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. அனைவருக்கும் கிறிஸ்து நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நாம உங்களை எல்லாரும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்கே புகழ். சோதரமா ஆத்மா பிரயோஜனமாய், அதாவது நம்ம மத்தியில் வந்திருக்கிற அருமையான கணவன் மனைவாய் வந்திருக்கிறாங்க. தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று கண்டு கர்த்தர் 8 வேலையை கொடுத்தார். அருமையான சகோதரர் இதுவரைக்கும் அவர் ஒரு நன்மையை கண்டிடாமல் இருந்தார். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் என்று அர்த்தம். ஒரு மனிதன் உலகத்துல இவங்க என்னதான் தேடி போனாலும் ஒரு நன்மை எப்படி யார் மூலம் கிடைக்கும் அப்படின்னா மனைவி மூலம் தான் கிடைக்கும். மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்னா சங்கீதம் 128 2வது வசனம் சொல்லி இருக்கிறது, வீட்டோரமாய் எப்படிப்பட்டதான் நடப்பட்ட திராட்சை கனி தரக்கூடிய திராட்சை கொடிய போல இருப்பாள். எப்போதும் அவங்க வீட்டுல எப்படி இருப்பாங்களாம், அதாவது பழம் எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த திராட்சை பழம், அதே மாதிரி மனைவியுடைய வார்த்தை கணவருக்கு எப்படி இருக்குமா, இனிமையா இருக்கும். அது எப்படி அப்படின்னா, கணவர் வெளியில வேலைக்கு போறாங்க, போயிட்டு வரும்போது வேலையில பலவிதமான டென்ஷன், பலவிதமான பிரச்சனைகள். அப்படி வரும்போது மனைவி வாசல் உட்கார்ந்து சிரிச்ச முகத்தோடு ஒரு செம்புல தண்ணி எடுத்து கொடுத்து, இது முதல்ல குடிங்க, நீங்க முதல்ல இதை குடிங்க, குடிச்சிட்டு அப்புறம் பேசுங்க அப்படிம்பாங்க பாருங்க. அந்த வார்த்தை கேட்ட உடனே கணவர் அடிச்சுவாங்க, இருக்கிற டென்ஷன் எல்லாம் என்ன செஞ்சிடும், போயிடும். அங்க இருந்து பயங்கர கோபத்தோட வருவாரு. வீட்டுல அங்க கம்பெனில வேலை பார்க்கிற இடத்துலயும் சரி, இல்ல வெளியில பல விதமான பிரச்சனையில இருக்கும் போது கூட மனைவி பேசுகிற இனிமையான வார்த்தை, நல்லா பாருங்க, அவங்க டென்ஷன் எல்லாம் அந்த ஒரு தண்ணி வச்சிருப்பாங்க. எங்க கிராமத்துல ஒரு வழக்கம் உண்டு, எல்லாம் வெளியில காட்டு வேலை பார்த்துட்டு ரொம்ப வயல்ல வேலை பார்த்துட்டு சாயங்கால நேரம் வருவான்.
அங்கிருந்து வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரெட்டிஸாக இருப்பாங்க. சிலவங்க குடிக்கிறவங்களா இருப்பாங்க, சிலவங்க கோவத்தோடு வருவாங்க, டென்ஷனோடு வருவாங்க. மனைவி தான் அவங்களை சரியாக நடத்த முடியும். ஒரு ராஜ்யத்தை ஆளக்கூடிய ராஜா இருக்கிறாங்க, மந்திரி தான் அந்த ராஜாவை சரியா இயக்க முடியும். மந்திரியுடைய ஆலோசனை இல்லாமல் ராஜா எந்த ராஜ்யத்தையும் சரியா போருக்கு போறாரா இருந்தாலோ அந்த மந்திரி ஆலோசனை சொல்வார், இப்படி போனாதான் இந்த ராஜ்யத்தை பிடிக்க முடியும், இப்படி போனாதான் இந்த இராணுவத்தை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி மந்திரியானவருடைய ஆலோசனை இல்லாம ராஜா என்ன செய்ய முடியாது, ஆள முடியாது. அதே மாதிரிதான் ஒரு கணவரை சரியான விதத்துல நடத்தணும்னா மந்திரியுடைய அதாவது மனைவியுடைய ஆலோசனையின்படி ஒவ்வொரு கணவரும் நடந்தா நிச்சயமா என்ன செய்வாங்க, நல்ல நிலைமைக்கு போக முடியும். மற்றவருடைய ஆலோசனை கேட்டா, நண்பர்கள் ஆலோசனை இல்ல மற்றவருடைய ஆலோசனை எப்படி இருக்கும் தெரியுமா? சங்கீதம் 1 சொல்லப்பட்டது போல துன்மார்க்கமான ஆலோசனை தான் நடத்துவான். மனைவி ஒருத்தர் தான் கணவருக்கு நன்மை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனா மற்ற நண்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, சுத்தி இருக்கிறாங்க, நல்ல நண்பர்கள் இருக்காங்க. எல்லாரும் ஒரே மாதிரியா நினைக்க முடியாது. நல்ல நண்பர்களும் இருக்கிறாங்க, கெட்ட நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அதிக பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 75-80% யார் இருப்பாங்கன்னா கெட்ட நண்பர்கள் தான் இருப்பாங்க. அவங்க ஆலோசனைப்படி நடந்தார்கள்னா நன்மை நடக்காது. ஆனா மனைவி ஒருத்தர் தான் அந்த சரீரத்துக்கு சொந்தக்காரங்க, கணவர் தான் அதனுடைய அதிகாரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 20க்கு மேல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல அருமையா சொல்லி இருக்கிறது, கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும். நல்ல ஆலோசனை நம்முடைய பைபிள்ல கொடுத்திருக்கிறார். வேற யாரும் நல்ல ஆலோசனை கொடுக்க முடியாது, நண்பர்களோ இல்ல எங்களாலையும் கொடுக்க முடியாது. ஆனா இதுக்கு சரியான ஆலோசனை எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறத வேதம் நமக்கு தெளிவா சொல்லி இருக்கிறது. ஒரு கஷ்டம் இருந்தா ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்து பாருங்க. விட்டு கொடுத்தா கெட்டு போவதில்லை, அப்படிதானே? விட்டு கொடுத்தா யாருமே கெட்டு போவதில்லை. சில குடும்பத்துல பார்த்திருக்கிறேன், ஒருத்தருக்கு ஒரு ஈகோ அதெல்லாம் விட்டுரும். அதனால வீட்டுல என்ன ஆகும், குடும்பத்துல மேலும் மேலும் நான் பெரியவன் நீ பெரியவன் பிரச்சனை ஆகிட்டே இருக்கும். ஆனா விட்டு கொடுத்து போனாங்கன்னா அதே போல ஒரு நல்ல குடும்பம் பார்க்கவே முடியாது. ஒருத்தர் கோபமா இருந்தாலும் ஒருத்தர் தனிஞ்சு, அவங்க கோபமா இருந்தா மனைவி கோபமா இருந்தா கணவர் தனிஞ்சு போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு தப்பு இல்லைன்னா ஒருத்தருக்கு மன்னிப்பு கேட்கலாம், தப்பு இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு மன்னிச்சு மறந்து வாழ்ந்தோம்னா வாழ்க்கையில ஜெயமுள்ள வாழ்க்கை வாழலாம். ஹல்லேலூயா. வாழ்க்கையில முன்னேறலாம். கர்த்தர் துணை இருப்பா. அந்த குடும்பத்துல யார் இருப்பா? அடுத்து என்ன அப்படின்னா குடும்ப ஜெபம் இருக்கும். மெயின் அதான் நமக்கு இந்த உலகத்துல இனி இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தோமோ தெரியாது. ஆனா இப்ப கடவுளும் மனைவி இணைந்தாச்சுன்னா ஒரு குடும்பம் ஆயிட்டு, குடும்பமானா அடுத்த என்ன தெய்வம் போஷிக்கிறதுக்கு நல்ல வேலை கொடுத்துருக்கிறாரு, உணவு எல்லாம் கிடைச்சாரு. அடுத்து இந்த ஆத்மாவுக்கு தேவை என்ன? இந்த 2 ஆத்மாவுக்கு என்ன தேவை தெரியுமா? வேத வசனம், குடும்ப ஜபம். கூரை இல்லாத வீடா இருக்கக்கூடாது. குடும்ப ஜபத்தை நிச்சயமா நீங்க கடைபிடிக்கணும். என்னுடைய ஆலோசனை தான். நீங்க எப்படி ஏத்துக்கிட்டாலும் சரிதான். கணவன் மனைவியா இருக்கிறீங்களா, நீங்க 2 பேரும் இணைந்து இன்னைக்கு ஜெயிப்பீங்க, அடுத்து 3 4 அப்படி குடும்பம் என்ன செய்யும், பள்ளிக்கு பெருக பண்ணுகிறவர் தேவன் அல்லவா? அதனால அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முதலாவது நீங்க கணவன் மனைவி எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து இருவரையும் ஆண்டவர் தான் இணைச்சார், மனிதன் அல்ல. அந்த இணைத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அடுத்து நீங்க வாழப்போகிற வாழ்க்கைக்காக தேவனிடத்துல நல்ல ஆலோசனை கேட்கணும். அதுக்கு எங்க போகணும்? முழங்கால் போட்டு கணவன் மனைவியும் கையை பிடிச்சு காலையில ஒரு கொஞ்ச நேரம் இல்ல சாயங்காலம் இங்க வேலை முடிச்சுட்டு வந்து கூட இருவரும் 10 மணிக்கு மேல டைம் இருக்கிறது. டைம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இருவரும் இணைந்து ஜெபத்துல நம்ம ஈடுபட்டா உங்களை போல நம்பர் 1 என் கணவன் மனைவி யாரும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. இதைத்தான் நம்ம செய்யணும். இதான் என்னுடைய ஆலோசனை. நீங்க செஞ்சு பாருங்க. கர்த்தர் அதிகாலையில் எழுந்திருந்து ஜெபித்தோடு அவரை தொழுது கொள்ளும் பொழுது நீங்க போகிற இடமெல்லாம் வெற்றியை தருவார். உடைய கணவர் வாழ்க்கையில, கணவர் வேலைக்கு போனாலும் மனைவி வீட்டுல சும்மா இருக்கும் போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் கணவர் வேலைக்கு போயிருக்கிறாங்க, வேலையில நல்ல ஒரு மாற்றம் வேண்டும், நல்ல முன்னேற்றம் வேண்டும். வருகிற வருஷத்துல அப்படியே 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை 1ஆம் கிளாஸ்லயே இருக்குமா, அடுத்து 2ஆம் கிளாஸ் போவோம், அடுத்து 3 5 அப்படி காலேஜ் போயிட்டே இருக்கும். அடுத்து படிப்படியாக நம்முடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு தேவனிடத்துல ஆலோசனை கேட்கிறது யாரு? மனைவி தான்.
கணவரை பாட்டு வேலைக்கு போயிட்டு வருவார், அவ்வளவுதான். அவருக்கு வேலை என்னச்சுன்னா குடும்பத்துக்கு தேவையான பண உதவியோ இல்ல பொருளாதாரத்தையோ ஏதோ சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வருவார். மனைவி என்ன தேவை அப்படின்னா பரலோக தேவனிடத்துல கேட்கணும், என் கணவருக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கணும், இன்னும் அவர் வருமானத்தை பெருகணும், என் குடும்ப பலம் பெருகணும், எல்லாவற்றிலும் நான் இந்த பூமி எங்கும் நீ ஆளுகை செல்வாய் என்று ஆதாமை ஏவாளையும் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து பூமி எங்கும் பலகி பெருகுங்கள் என்று கர்த்தர் உத்தரவு கொடுத்தார். அதை நிறைவேற்றக்கூடியது ஒவ்வொரு கணவன் மனைவிக்குரிய ஒரு கடமை. புதுசாக இல்லை முன்னால் முடிஞ்சவங்க போகட்டும், புதுசா கல்யாணம் முடிஞ்சவங்க குடும்பத்துல படகுல வாழ்க்கை என்னும் படகுல நீங்க ஏறுறீங்க, பலவிதமான அலைகள் வரும், காற்றுகள் வரும், எல்லாத்தையும் சமாளிச்சு போகிறதற்கு கூட யார வேணும் அப்படின்னா கர்த்தர் உங்க கூடவே இருந்தாருன்னா எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அலைகள் அடித்தாலும் ஈஸியாக நினைச்சிடலாம், கடந்து போயிடலாம். அதை நன்றாக யோசித்துக் கொள்ளுங்க. அதுக்கு ஒரே ஆயுதம் குடும்ப ஜெபம் என்கிற ஆயுதத்தை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாய் பெரிய அளவில் வாழ்க்கையில முன்னேறலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 24. தானியேல் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் 20-24. ராஜா கிபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீ என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதென்னென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாய் இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேல் மேல் குற்றம் சாற்றின மனுஷரோவென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவியும் சிங்கங்கள் கெபியில் போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியில் சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. ஆமென். பாருங்க, இதுல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் தானியேலை குறித்து, தானியேல் எல்லா மந்திரிகளை காட்டிலும் வேறு உண்மையுள்ள ஒரு மனிதராய் இருந்தார். அங்கே மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து இவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார்கள். முதலாவது ஆலோசனை பண்ணான். அப்போ ராஜாவை என்ன செய்தார்? கடவுள் என்கிற ஒரு பதவியை கொடுத்தான். 30 நாளைக்கும் யாரையும் வணங்கக்கூடாது, நீர் தான் கடவுள்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவரை கடவுளாக்கிட்டாங்க. ஆனா தானியேலோ அவர் முன்பு எப்படி செய்தாரோ அதே போல அந்த மச்சி வாசலை திறந்து எருசலேம் தேவ ஆலயத்திற்கு நேரா சாலமோன் கட்டின அந்த எருசலேம் ஆலயம், அது மகிமை சிறந்த ஒரு ஆலயம், தேவனால் அறிவிக்கப்பட்ட அந்த ஆலயம். தாவீது கட்ட முயற்சி பண்ணினார், ஆனால் தாவீதால் அதை கட்ட முடியல. அவர் இரத்தப்பலி இருக்கிறனால் நீ கட்டக்கூடாது, உனக்கு கற்ப பிறப்பாகிய சாலமோன் தான் அதை கட்டுவான் என்று சொல்லி ஆண்டவர் உத்தரவு கொடுத்து அந்த ஆலயத்தை மிக சிறப்பாக அதை நேர்மையாக கட்டினார். அது சில வரலாற்றுகள்லாம் சொல்லுது, இன்றைக்கு இந்தியா தேசத்திலிருந்து மரங்கள்லாம் நிறைய கொண்டு போய் அந்த ஆலயத்துக்கு தேவையான எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, அப்படிப்பட்ட ஆலயம் புறஜாதி ஜனங்கள் அந்த ஆலயத்தின் வாசலை நேராக கண்களை ஏறெடுத்து அவங்க ஜெபிச்சாங்கன்னா அதெல்லாம் ஆண்டவர் கேட்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆலயத்தின் வடிவமைப்பு அப்படி அவர்கள் கட்டி கொடுத்தார்கள்.
சாலமோன் ராஜா அப்படிதான் கட்டினார். அதே மாதிரி இவர் தானியேல் பல ஆயிரம் மைல்கள் அப்பால் இருந்து அவர் ஜெபித்து அந்த ஆலயத்துக்கு நேராக முன்பு எப்படி அந்த மச்சின் வாசலை திறந்து பலகணிகளை திறந்து அந்த ஆலயத்துக்கு நேராக முன்பு எப்படி முழங்கால் போட்டு தேவனை எப்படி ஜெபித்தாரோ அதே மாதிரி ஜெபித்தார்கள். அவர் ஜெபித்த போது மற்ற அந்த மந்திரிமார்கள்லாம் அவங்களை பார்க்கிறார். நம்ம சொன்னதை அவன் கடைபிடிக்கிறானா இல்லையா என்று. ஆனா முன்பு அவர் எப்படியெல்லாம் தைரியமாய் எந்த உத்தரவுக்கும் பயப்படல. இன்னைக்கு கொரோனா வந்து பாருங்க, எல்லா ஆலயத்தினுடைய கதவுகள்லாம் அடைக்கப்பட்டது. எத்தனை பேர் நம்ம ஆலயத்துக்கு நேராக கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணணும்னு தெரியாது. சிலவங்க அதை அடைஞ்சிட்டுனா ரொம்ப சந்தோஷத்தோடு கூட இருந்திருப்பாங்க. ஆனா சிலவங்க அதை அடைச்சோட கண்ணீர் வடிச்சான். எப்போ ஆண்டவருடைய ஆலயம் திறக்கப்படும் வீட்டில இருந்தே அதை அந்த ஆலயத்திற்காக ஜெபித்தார்கள். கவர்மெண்ட் அதற்காக ஒரு அரசாணை பிறப்பித்தது. ஆலய கதவுகள்லாம் திறக்கக்கூடாது, பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது, எல்லாம் போட்டாங்க. ஆனா ஒரு சில கூட்டங்கள் அதை மீறி தேவனுடைய அவர் சொன்ன மாதிரி அவர் திருமண காரியத்துல 10 பேர் சொன்னாங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த மண்டபம் பிடிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் கொண்டு நிறுத்தினார். பாருங்க எவ்வளவு அற்புதம். எந்த சட்டங்கள் வந்தாலும் தேவன் எதை நடத்த நினைத்தாரோ அது நிச்சயமாய் நடக்கும். எந்த அரசாங்கத்தால அதை தடுக்க முடியாது. இன்னைக்கு அருமையான சாட்சி சொன்னாங்க. 10 பேர் தான் போடணும், அதுக்கு குறிப்பிட்ட நேரம் தான் கொடுத்தாங்க. ஆனா பாருங்க, அவங்க கொடுத்த நேரத்துக்கு மேல அவங்க கொடுத்த தொகைக்கு மேலாக ஜனங்கள் அவங்க வந்தாங்க. உடைய திருமண காரியம் மிக சிறப்பாக நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, அந்த தானியேலை பாருங்க, அவர் முன்பு செய்தது போல அவர் செய்தார். செய்த போதும் கூட அங்க இருக்கிறவர்கள் எல்லாரும் வேவு பார்க்கிறவர்கள் வேவு பார்த்து இந்த ராஜாட்ட போய் ஓடி போறார். ராஜாவே, ராஜாவே, நீ சொன்ன சட்டங்களை மீறிவிட்டான் ஒரு மனிதன். அப்ப நினைச்சாரு, வேற யாரும் செய்ய மாட்டார், தானியேல் தான் அதை செஞ்சிருப்பாரு. தெரியும் நான் கடவுள் கிடையாது, அவர் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தெய்வம் என்று அவர் அறிந்து கொண்டிருந்தார். அந்த ராஜா, தர்ஷீஸ் ராஜா, அவர் ஆண்டவர் அறியாதவர் தான். ஆனால் தானியேலுடைய ஜெபங்களையும் அவருடைய நடவடிக்கைகளையும் பார்த்து இவர்தான் உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிற மனிதன் என்று அவர் அறிந்து கொண்டார். ஆனா எல்லாரும் சேர்ந்து அவரை முத்திரை போட்டு இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் அது உண்மை என்று அந்த சிங்க கவியை கண்டுபிடித்திருக்கிறாங்க. இந்த பைபிளுடைய வேத ஆராய்ச்சிகள் இன்றைக்கு உண்மைதான். அவங்க வாழ்ந்த அந்த சிங்க கவி இன்றைக்கு இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறாங்க. பாருங்க, பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக மண்ணில் புதையப்பட்ட அந்த சிங்க கவி இன்றைக்கு தோண்டி எடுத்திருக்கிறாங்க. ஆமென். கட்டாயம் அது நடந்திருக்கிறது. அதுபோல அவரை எல்லாரும் என்ன செய்யறாங்க, கூட்டம் கூடி அவருக்கு திட்டம் வகுத்து இவரை எப்படியாவது சிங்க கவியில தூக்கி போட்டணும்னு சொல்லி ராஜாட்ட உத்தரவு கேட்டான். அவரும் ராஜா சொல்லிட்டாரு, நிச்சயமா இவரை தூக்கி போட்டாலும் சிங்கம் ஒண்ணும் செய்யாது. அவருக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனாலும் இங்க சிங்க கவியில தூக்கி போட்ட உடனே ராஜா ராத்திரியெல்லாம் தூங்குற. ராத்திரியில ராஜா தூங்குவதற்கு இன்னைக்கு பல விதமான பொழுதுபோக்கு இருக்கிறது. தூக்கம் வரலன்னா எதையாவது டிவியை ஏதாவது பார்த்துட்டு அப்படியே தடு தூங்கிடுவாங்க. அந்த ராஜா காலங்களில எந்த ஒரு பொழுதுபோக்கும் கிடையாது. அவருக்கு வீணை வாசிச்சு நல்ல சுர மண்டலங்களை எடுத்து வாசித்து கொண்டே இருப்பாங்க ஒரு குரூப். அதை கேட்டு அந்த காதுக்கு இனிமையா கேட்டுதான் தூங்குவாங்க. ஆனா அந்த ராஜா அன்னைக்கு அந்த டென்ஷனா இருந்த போது எவ்வளவோ கீத வாத்தியங்கள் வாசித்த போதும் கூட இவருடைய நினைவுலாம் யார் மேல இருக்கு அப்படின்னா தானியேல் மேல இருந்து. சிங்க கவியில கிடக்கிற தானியேல் எப்படி இருக்கிறாரோ, ராத்திரியில் அவர் சாப்பிடல. அதிகாலையில என்ன செஞ்சார், எந்திரிச்சு ஓடி அந்த சிங்க கவியில போய் தானியேலை கேட்டார். வசனம் வாசிங்க ஒரு முறை. 20 ராஜா கெபியின் கிட்ட வந்த போது தீர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனை, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். பாருங்க, தப்பிக்க வல்லவராய் இருந்தாரா, அந்த வார்த்தை பாருங்க. சிங்கத்தின் வாய்களுக்கு உன்னை தப்பிக்க வல்லவராய் இருந்தாரா. தப்பிக்க இல்லை அப்படின்னு நினைக்கல, இருந்தாரா. சிலவங்க இல்ல இருக்கார் அப்படின்னு சொல்ல முடியல, ஆனா இருந்தாரா. அவர் உறுதியான ஒரு வார்த்தை, நம்பிக்கையான ஒரு வார்த்தை. நம்பிக்கையற்ற ஒரு வார்த்தைக்கும் நம்பிக்கை உள்ள வார்த்தைக்கும் வித்தியாசம் உண்டு. அவர் அங்கே உயிரோடு இருக்கிறார். ஓடி போய் தானியேலே என்று வார்த்தை கொட்டினார். செத்து போயிருப்பாருன்னா தானியேல் எல்லாம் கடிச்சு கொதையிருந்தா தானியேல் என்கிற வார்த்தை இங்க வந்திருக்கிறார். ஆனா பாருங்க, தானியேலே என்று சொல்லி கூப்பிடுறார்.
தப்பிக்க வல்லவராய் இருந்தாரா? அடுத்த வார்த்தை, தப்பிக்க வல்லவராய் இருந்தாரா? இன்னைக்கு நமக்கும் கூட நிறைய பிரச்சனைகள் இந்த உலகத்துல இருக்கு. சிங்கம் போல பிசாசு பல விதங்களிலே நம்மளை நெருக்குகிறான். பல தொல்லைகள், எங்கெல்லாம் தொல்லை இருக்கு பாத்தீங்கன்னா, வீட்டு பக்கத்துல இருக்கலாம், இல்ல நம்ம வேலை செய்கிற இடங்கள்ல பலவிதமான தொல்லைகள் இருக்கலாம். ஆனா எல்லா தொல்லைகள் இருந்து அருமையான சகோதரர் விஜய் பெங்களூர்ல வேலை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, மேல மாடிய கீழே இருந்து நினைக்கிறேன், ஒரு போலீஸ்காரரால பயங்கரமான தொந்தரவு, பயங்கரமா ஆக்ரோஷமா கத்துவார். அப்படிதானே போலீஸ்காரர்? ஆமா, உண்மையை சொல்லணும். அவர் பாத்தீங்கன்னா பிள்ளைகளை ஏதோ விளையாண்டுட்டு அதை போய் அவர் என்ன சொல்றாரு, தினமும் கத்துவாரு. போலீஸ் ஸ்டேஷன் போற வேண்டியது, பாதி நாள் வேலைக்கு போறதை விட இவரோட போராடுறது பெரிய போராட்டமாயிட்டு, பயங்கர போராட்டம். ஏன்னா கீழே இருந்த ஒரு எந்த நல்ல தண்ணி போடுவார் அந்த போலீஸ்காரர், போட்டு கத்துன்னு கத்துவார், சும்மா சம்மந்தம் இல்லாம கத்துவார். நேர போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவார். ஏன்னா அவர் போலீஸ்ல வேலை பார்க்கறதுனால இவருடைய கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்கிடுவாங்க. அருமையான பிரதர் என்ன செய்வதென்று பயங்கரமா முடிச்சு கொண்டிருந்தார். என்ன செய்யுது, ஒரு சிங்கம் போல கட்சி அப்படியே கத்திட்டு இருக்கிறாங்க. என்ன செய்யறது, வாயை அடைக்க முடியல, ஒன்றும் செய்யல. பேசாம இந்த காட்டுக்குள்ள எல்லாமே வேற நம்ம ஊருக்குள்ள போகும் சொல்லி வேற ஒரு இடத்துக்கு போறப்ப அவருக்கு நிம்மதி கிடைச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய நாங்க வாழ்கிற இடத்துல கரடி உண்டு, சிறுத்தை உண்டு. அதையும் மீறிதான் அந்த கிராமத்துல வாழ்றாங்க. வீடுகளை கட்டி அந்த பக்கத்துல எல்லாம் வரும், இல்லைன்னா ஆடை மாடை எது கிடைச்சாலும் தூக்கிட்டு போயிடும். ஏன்னா அதையும் நம்ம வாழ்ந்துதான் ஆக வேண்டி இருக்கிறது. ஏன்னா இப்போ அதை வேட்டையாடக்கூடாதுன்னு சொன்னதுனால மிருகங்கள் பெருத்து போச்சு. மேல தண்ணி இல்லை, நேர என்ன செய்ய ஊருக்குள்ளதான் வருது. இப்ப என்ன ஏனைகளும் பெருத்துட்டு ஊரே காலி பண்ணி இங்க வெளியே போங்கட்டா. என்ன ஃபாரஸ்ட் ஏரியாவில் நீங்க குடியிருக்கீங்க, அதனால வெளியேறிடுங்க. எத்தனை மிருக தொந்தரவு வந்தாலும் பரவாயில்ல, அதையும் மீறி அந்த கிராமத்து மக்கள், நாங்க வாழ்ற கிராமத்து மக்கள் வாழ்றாங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னால ஒரு கரடி வந்து பாருங்க, ஒரு பக்கம் காட்டு பண்ணி ஒரு மனுஷன் எனக்கு முன்னாலதான் போயிருந்தாங்க நினைக்கிறேன். அவர் போயிட்டு இருக்கும்போது கரடி தென்பட்டுருது. கரடியை பார்த்து பயந்து இந்த சைடு பார்க்காம போனா என்னது பன்னி கூட்டத்தில் விழுந்து கால் எலும்பு ஒடிக்கு போச்சு. இப்படிதான் மனிதனுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கு. நெஜ கரடியோடு நெஜ சிங்கத்தோடு போராடுறத விட ஆவிக்குள்ள நினைச்சீங்கன்னா மனுஷனுடைய சிங்கம் போல கட்சிக்கிற நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில நம்ம வாழ்ந்துதான் ஆக வேண்டிய இருக்கு. அவங்களுடைய வாய்க்கு நம்ம என்ன செய்யணும், தப்பிக்க வேண்டும். அதுக்கு யார் தப்பிக்க முடியும்? கர்த்தரால் தான் அது முடியும். பல விதமான பேச்சுகள், சில வீடுகளில் குடியிருக்கவே முடியாது, அவ்வளவு பேச்சு பேசுவாங்க. இன்னைக்கு நான் பல மாநிலங்களுக்கு நான் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். பல இடங்கள்ல எனக்கு போன் கால் வரும். சிலவங்க தற்கொலைக்கு நேரம் எல்லாம் போயிருக்கிறான். வேற யாராலையும் கணவரால கூட அப்படி போயிருக்கிறான். எப்ப பார்த்தாலும் என்ன கொலை செய்கிற நோக்கத்தோடு பேசுறாரு, கழுத்தை பிடிச்சுட்டே இருக்கிறாரு. நான் சொன்னேம்மா, அவர் இல்லை, அவருக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிங்க. அந்த ஆவிதான் உங்களை பலவீனப்படுத்துது. அதை கடிஞ்சு ஜோம் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட ஒரு கை கூட ஒரு நரம் கூட படாது என்று சொல்லி ஜோம் பண்ண. அப்படி ஜோம் பண்ணி பாருங்க, அவர் தொடமாட்டார், சமாதானமாயிருவார். அது மாதிரியெல்லாம் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஒன்றல்ல, நிறைய ஆயிரக்கணக்கான சம்பவங்களை தேவன் செய்து முடித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் நம்ம தேவனிடத்துல உண்மையாக நாம் ஊற்றி அவரிடத்துல நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு விரோதமாய் நம்ம குடும்ப வீட்டாரே நமக்கு சத்துரு என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வேற யாரும் சொல்லல, கர்த்தரே அவருடைய வாயினால சொல்லியிருக்கிறாரு. சத்துரு வேற எங்கேயோ தேர வேண்டாம், நம்ம வீட்டுக்குள்ளே பிசாசு இருக்கிறான். நம்ம வீட்டுக்குள்ள சில மனிதர்களுக்குள்ள புகுந்து சில தேவையில்லாத காரியங்களை பேசுவான், தேவையில்லாத காரியங்களை குடும்பத்தில் குழப்பங்களை கொண்டு வருவோம். ஆனா இந்த குழப்பத்திற்கு நம்ம அகப்பட்டுக் கொள்ளாதபடி, அவருடைய வாயில மாட்டிக்கொள்ளாதபடி நாம் என்ன செய்யணும், தந்திரமாய் நம்ம தப்பித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தும் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதில் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். கெச்சிக்கிற யூத குலத்தின் சிங்கமாகிய இயேசு கிறிஸ்து அப்ப எதுல வெற்றி சிறந்தார்? இந்த மனிதனாய் அவதரித்து சிலுவை மரணத்தை நமக்காக ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா!
இன்றைக்கு யார் யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகள்? யார் யாருங்க சொல்லுங்க? நாம தாங்க யூத ராஜ சிங்கத்துக்கு பிள்ளைகள். சிங்க குட்டிகள் என்ன? சிங்கம் வந்து கழுத குட்டியை போடுவான், இல்ல பன்னி குட்டியை போடுவான். சிங்கத்தை தானே பெற்றெடுக்கும். நம்ம எல்லாம் யாரு? யூத ராஜ சிங்க குட்டிகள். அந்த ஒரு தைரியமா பேசலாம். சாத்தான் உங்க முன்னால நின்று ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தா, டேய் சாத்தானே, நான் யார் தெரியுமானா? யூத ராஜ சிங்கத்தின் குட்டிகள். நான் அவருடைய வெற்றி சிறந்தவர். அப்படிப்பட்ட பிள்ளை நானும் வெற்றி சிறக்க தான் என்ன இந்த பூமியில வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. தைரியமா சொல்லுங்க. வீட்டுக்கு முன்னால உங்களுக்கு முன்னால ஒரு பிரச்சனை கொண்டு வருகிறான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாம ஒரு வார்த்தை சொல்லணும். எப்படி சொல்லணும்? யூத ராஜ சிங்கத்தின் குட்டிகள் நாங்க, அவருடைய பிள்ளை. நீ எவ்வளவு பிரச்சனை கொண்டு வந்தாலும் நான் எந்த பிரச்சனைக்கோ நான் சோர்ந்து போக மாட்டேன். பொய்யும் மரியாதை அவ்வளவுதான் ஓடிடுவான். அவங்க முன்னால எந்த பிரச்சனையோ அவனால கொண்டு வர முடியாது. செல்லவங்க அந்த பிரச்சனையை பார்த்து பயந்து பயந்து எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்கும். இடம் கொடுக்க கூடாது. ஆரம்பத்தில் அவன் எங்க வருவான் அப்படின்னா, எந்த இடத்துல அவனுடைய காரியத்தை விதைப்பான் அப்படின்னா நம்ம சிந்தை இருக்கு பாருங்க. சிந்தையில தான் முதல்ல கொண்டு வந்து இருக்கும். எப்படி கொண்டு வருவான் தெரியுமா? சிந்தையில வந்து அந்த பிரச்சனை வரும்போது அவ்வளவுதான் நம்பிக்கையற்ற வார்த்தை கொண்டு வரும். நம்பிக்கையற்ற செயலிழந்து போகிற மாதிரி அந்த சிந்தைக்குள்ள வந்து புகுந்து தேவையில்லாத சிந்தைகள். இன்னைக்கு ஜெபிக்கணும் அப்படின்னா ஜெபிக்கிற சிந்தை இல்லாம, வேதத்தை வாசிக்கணும்னா வேதத்தை வாசிக்கிற அந்த ஐடியாவே இல்லாம, நம்ம வெற்றி சிறக்கணும்னா முதலாவது இருபுறமும் கற்குள்ள பட்டயத்தை நம்ம கையில் எடுக்கும். அந்த வார்த்தைகளை நம்ம கையில வச்சுக்கணும். இருதய பலகையில எழுதப்படணும். அப்போ நம்மளை எவனால என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ளவே முடியாது. 100% நான் சொல்றேன். என் வாழ்க்கையில நிறைய 5 விதமான மரண குழியில போய் தான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு 5 விதமான மரண குழியில போய் தான் நான் இன்னைக்கு திரும்பி வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு அதுல ஒரு காரியத்தை ஒரே காரியத்தை சொன்ன, ரத்தமா வாங்கிட்டு எடுத்த அந்த 15வது வயதுல, இளம் வயதுல 15வது வயதுல டிபி வியாதி முத்தி அவ்வளவுதான் டாக்டர்லாம் கைவிட்டாங்க. ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரங்க எனக்காக ஜெபித்தாங்க. அவருடைய ஜெபத்தை கேட்டு நான் இன்னைக்கு உங்களை மத்தியில உயிரோடு இருக்கிறேன்னா தேவனுடைய வார்த்தைக்கு நான் செவி சாய்த்ததினால்தான் இன்னைக்கு நாம இருக்கிறோம். அதே மாதிரிதான் இன்னைக்கு அவர் யூத ராஜ சிங்க குலத்தின் சிங்கமாகிய அவருடைய பிள்ளைகள் வெற்றி சிறக்க வேண்டும். அடுத்து ஒரு வெளிப்படுத்துற 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். சிங்கம் கர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. பாருங்க, அடுத்து யார் அப்படின்னா தூதர்கள் எப்படி இருப்பாங்களா? மகா கட்சிக்கிற சிங்கம் போல அவங்க கட்சிப்பான். அவங்க கட்சனை நம்முடைய வார்த்தையை கேட்டா இடி முழக்கம், அப்படி முழங்கும், பூமி அதிரும். ஏன்னா அந்த அதிகாரத்துக்கு மேலான அதிகாரத்தை நம்மிடத்துல கொடுத்துருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் பரலோகத்தின் திறவுகோலுடைய அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை திறக்கவும் பூட்டவும் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நமக்கு முழு அதிகாரத்தையும் தூதர்களை விட அவருடைய சாயல் அவருடைய பிள்ளைகளுக்கு தான் அதிகாரம் உண்டு. தூதர்களுக்கு நம்முடைய பணிவிடைக்காரர்கள். நமக்கு பணிவிடை செய்கிற வேலை தான் தூதருடைய வேலை. அதுக்காக போய் தூதர்களை போய் வணங்குறது வைக்கிறதெல்லாம் வேலை. ஆண்டவர் சொல்லிட்டார், நான் அவங்களெல்லாம் எதுக்காக படைத்தேன்னா என்னுடைய சாயலாய் இருக்கிற உங்களுக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும். அப்படிதான் அவங்கள நான் படைச்சு வச்சிருக்கிறேன். யோவான் ஒரு முறை தூதரை பார்த்து கும்பிடும்போது சொன்னார், என்ன நீ வணங்காத, நான் உங்களை பணிவிடை செய்ய தான் வந்திருக்கிறேன். நீங்க கட்டளையிட்டா தூதர்கள் வருவாங்க. நமக்கு யுத்தம் செய்கிற தூதன் மிகேவேல் தூதன் நமக்கு முன்பாக வந்து என்ன செய்வான்? யுத்தம் செய்கிறவனா இருப்பான். நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து பாருங்க. ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்த்தீங்கன்னா நிறைய தூதர்கள் நம் மத்தியில இருக்கிறாங்க. நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ட்ரிப் அப்படிதான் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு போயிருந்தேன் 2 மாதத்துக்கு முன்பு. திடீர்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் கண்ணாசந்துட்டார். அப்படியே பஸ் இந்த இடத்த விட்டு அந்த இடத்த தாண்டி தாண்டி போய் ஒரு கடல்ல போய் இப்படி பல்ட்டியாயி என் கூட இருந்த எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க. என்ன அறியாமலே நான் பிடிச்சிட்டு இருந்தேன். என் மேல பைபிள் இருக்கு, அவ்வளவுதான். எனக்கு ஒரு அடி சேதம் இல்லாம
என் ஆண்டவர் காத்து கொடுப்பார். அல்லேலூயா. ஏன்னா அந்த இடத்துல தேவ தூதர்கள் நம் மத்தியிலே வந்து கொண்டு இருப்பாங்க. அவங்க யாருன்னா பாதுகாப்பின் தூதர்கள். பார்த்திருப்பாங்க, கூட இருக்க எத்தனை பேர் இருந்தாலும் தெரியும், அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவர். நிறைய பேருக்கு அந்த இடத்துல அடி, கண்ணு கிண்ணால வீங்கி போயிருது, காலில் வீங்கி போயிருது. கடைசியில் அந்த கண்ணாடிய பெரிய கம்பியை போட்டு உடைச்சி ஒவ்வொருத்தரா வெளியே எடுத்தாங்க. கவர்மெண்ட் பஸ்ல டிரைவர் தூங்கிட்டார், டிரைவர் கண்டக்டர் இருக்கிற தெரியாம ஓடிட்டார். மாட்டினா அடிச்சு போடுவாங்க. பாருங்க, எவ்வளவோ ஆபத்துகள் நம்மளை சுற்றி இருக்கிறது. நம்ம போகிற இடத்துல ஆபத்து இருக்கிறது. எல்லா ஆபத்துகளையும் இருந்து தேவனுடைய தூதர்களை விட்டு சங்கீதம் 91 உடைய கால்கள் கல்லில் இடராதபடி அவர்கள் பாதுகாக்கிறார்களாம். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நம்மளை பாதுகாக்கிறவர்கள். அவர்கள் நம்ம பாதுகாக்கணும். 24 மணி நேரம் நம்ம தூங்கினாலும் நம்ம தலைமாட்டில் உட்காந்து பாதுகாத்துட்டு இருப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நல்லா தூங்கட்டும். தூங்கி விழித்திருந்தாலும் நம்முடைய எதில் அது மட்டும் இல்ல, தூங்குற நேரத்திலையும் கூட பிசாசு நினைச்சுவான் நம்ம சிந்தையில கள்ளத்தனமா கலையை விதைச்சிட்டு போயிடுவான். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. நம்ம தூங்கும் போது கூட எங்க பாட்டி சொல்லுவாங்க, சங்கீதம் 91 முழுமையா ஜோம் பண்ணிட்டு பயப்படாத, நல்ல சங்கீதத்தை வாசிட்டு அவங்க மனப்படமா சொல்லி ஜோம் பண்ணிட்டு நீங்க படம் இருப்பீங்க. ஏன்னா என் தலைமாட்டில் உட்காந்து எங்க பாட்டி இப்படி தடவி கொடுத்துட்டு பிள்ளைக்கு இன்னும் ஆயிடக்கூடாது பேர பிள்ளைங்க. அப்படிதான் ஒவ்வொரு தாத்தாமாரும் அவருடைய பணிகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு. ஏன்னா பேர பிள்ளைகளை பாதுகாக்கணும், அவங்க இன்னும் பெருசா வளர்ந்து இன்னும் சாதிக்கணும், அவருடைய நோக்கம் தான். ஆனா அவங்க அதே மாதிரிதான் தேவ தூதர்கள் நம்மளை என்ன பாதுகாத்து வர்றாங்க. நிச்சயமா அதை செய்வாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பாருங்க, அடுத்து யார் அப்படின்னா, அடுத்த எதிரி, ஒன் ஆஃப் த எதிரி யார் அப்படின்னா சாத்தான். எப்படின்னா கெச்சிக்கிற சிங்கம் போல ராம சிங்கம் கிடையாது. அவனை எங்க உடைஞ்சார் தெரியுமா? அவன் தலைய கல்வாரி சிலுவையில அவனுடைய காலுக்கு கீழே போட்டு அவன் தலையை உடைச்சிட்டார். உடைச்ச உடனே அவனுடைய பல்லுகள்லாம் உடைஞ்சு போச்சு. இன்னைக்கு ஒரு சிங்கம் ஒரு வேட்டை ஆடணும்னா முதல்ல கையை கொண்டு அந்த காலை கொண்டு அடிச்சு 2வது அதை கடிச்சு நொறுக்கி எலும்பு கூட நொறுக்கி தான் தீ. இந்த வசனம் நல்லா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எவனை விழுங்கலாமா தெரிசியம், எவனை விழுங்கலாமா? சிங்கம் விழுங்குமா? கடிச்சு மென்னு உள்ள தின்று. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எவனை விழுங்கலாமா கெச்சிக்கிற சிங்கம் போல அலைகிறான். அவன் சிங்கம் இல்ல, அவன் யார் அப்படின்னா விழுந்து போன பாம்பு. பாம்புதான் அவன் தூக்கி நிச்சயம் விழுங்கு. அந்த பாம்பு தான் அவன். ஆனா போலியான தோட்டத்தோடு இன்னைக்கு பூமியில கோடிக்கணக்கான அவனுடைய பிசாசு கூட்டங்கள் இன்னைக்கு மேல இல்ல. பாருங்க, மேல வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள். இன்னொன்னு அப்படின்னா நம்ம பூமி கீழே நிறைய ஆவிகள் இருக்கு. மனித ஆவிகள், செத்த ஆவிகள் எல்லாம் உள்ள கீழே கிடக்கு. அது கடைசி நாள் தான் எந்திரிப்பான். இதெல்லாம் கீழே இருக்கு. இந்த மேல நம்ம பூமிக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னா அவனுடைய ஆவிகள் தான் இன்னைக்கு உலக எங்க பரவி இருக்கு. அது முதல்ல விழுந்தா எங்க விழுந்தா ஏதேன் தோட்டத்துல போய் இருந்தான். அங்க பாத்தீங்கன்னா கால் கைகள் எல்லாம் பேசக்கூடிய ஆற்றல் தான் இருக்கு. அதனாலதான் ஆதாம் ஏவாளை வஞ்சித்தான். அப்ப முதல் சாபம் அந்த சர்ப்பத்துக்கு ஆண்டவர் சாபம் விட்டார், நீ வயிற்றுனால ஊன்று போய் மண்ணை நக்குன்னு சாபம் விட்டார். அதுக்கு முன்னால அந்த காரியத்தை நீங்க பார்க்கும்போது அவன்கிட்ட எல்லாம் இருந்தது, கால் இருந்தது, எல்லா விதமான பேச ஆற்றல் தான் இருந்தது. ஆண்டவரை எல்லாத்தையும் பிடுங்கி போட்டார். இன்னைக்கு ஒரு பாம்பு போதுன்னா பாருங்க, அதை அடிச்ச வயிற்று அப்படியே நான் மண்ணை தான். அதுக்கு ஆண்டவர் கொடுத்த தண்டனை முதல் சாபம். முதல்ல அங்க அவருடைய கேராப்பாய் இருந்த போது, பாதுகாப்பினுடைய கேராப்பாய் இருந்த ஒரு லூசிபர், அவனை ஆண்டவர் சபிச்சு கீழே தள்ளினாரு. 2வது ஏதேன் தோட்டத்துல வந்தான். அங்கிருந்து ஆண்டவர் 2வது சாபம் விட்டு அடிக்க கீழே பத்திட்டார். ஆகவே இன்றைக்கு உலகத்துல உலாவிக் கொண்டு இருக்கிறவன் சர்ப்பம் தான். இன்றைக்கு அநேக வீடுகள்ல, குடும்பங்கள்ல ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்த்தா பாம்பு வடிவத்துல தான் எல்லா இடங்களையும் பார்க்க. அந்த பாம்பை நம்ம காலின் கீழே போட்டு நசுக்கணும். அதுக்குதான் அவன் தலையை கல்வாரி சிலுவையில 2000 வருடங்களுக்கு முன்பாக அவனுடைய தலையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நசுக்கி போட்டார், உடைச்சிட்டார். அவனால இனி நம்மளை ஒண்ணு செய்ய முடியாது.
அதை நம்ம ஜெயம் கொள்கிறவர்களாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆகவே இந்த ஒரு வசனத்தை நாம் படிப்போம். 1 சாமுவேல் புத்தகம் 34-35. 1 சாமுவேல் 17:34-35. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். பாருங்க, அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, சவுலிட்ட சொன்னார் தாவீது, மந்தையில ஆடு. இப்ப நீங்கள்லாம் யாரும் ஆடு. இந்த ஆடுகள் மேல ஏறோட சிங்கம். சிங்கம் வந்து இந்த ஆடை கடிக்கிறது வருது. அப்போ அந்த மேய்ப்பன் நினைச்சுவான் ஆடை விட்டுவானா. அவன் கையில் ஒரு கோலும் உண்டு, ஒரு தடியும் உண்டு. அப்போ தடியினால அதை அடித்து துரத்தும், கோலினால ஆடுகளை வழி நடத்தும். இந்த 2 விதமான கிராமத்தில் பார்த்து, எங்கள் கிராமத்தில் செம்பரி ஆடு உண்டு, வெள்ளை ஆடு உண்டு. இந்த ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பன்ற 2 கம்பு இருக்கு. ஒரு பெரிய கம்பு தடியாடு, ஒரு கம்பு மெல்லிசா நீளமாடு. ஏன்னா ஆடுகள் விலகி போகாதபடி அந்த கம்பை கொண்டு அப்படி நீக்கும். இந்த ஆடு நீக்கினோடனே அப்படி விலகி இல்லை அந்த கம்பை தூக்கி இப்படி எரிவான். ஏன்னா ஆடுகள் சேதமாகாதபடி, ஆடுகள் மேலே விழுந்தாலும் அடிபடாமல் என்ன செய்யும், அந்த ஆட்டை பாதுகாத்துக்கொள்ளும். அந்த கம்பை போட்ட உடனே அந்த கம்பை விட்டு என்ன செய்யும், விலகிடும். ஆனால் அந்த தடி இருக்கு பாருங்க, ஊரில் வேட்டை நாய் மாதிரி அலையும். ஆட்டை கடிக்கும், கரெக்டாக எங்கே கடிக்கும், சங்க கடிக்கும், ரத்தத்தை பிடிச்சி போடுது. இந்த நாய்களை அடிப்பதற்கென்று ஒரு பெரிய தடி வச்சிருக்கோம். பெரிய தடி பயங்கர வெயிட் உள்ளதான். அதை கொண்டு எரிஞ்சாலும் நாய் வாய் என்ன செஞ்சிடும், உடைஞ்சிடும். ஆனா ஆகவே இங்க தாவீதின் இடத்துல 2 ஆயுதம் இருக்கு. ஒன்று கோலும், ஒன்று தடியும் வைத்திருந்தான். ஆனா அவர் சவுலிட்ட சொல்றாரு, ஒரு விஷயம் என்ன செஞ்சதான், சிங்கம் வந்தது, என்னுடைய ஆடுகளை பிடித்து தின்பதற்காக வந்தது. பிடிக்க வரும்பொழுது நான் அதனுடைய தாடையை பிடித்தேன். அதனுடைய தாடைகளை பிடிக்கும் போது ஆட்டை தப்ப விட்ட ஆடை சிங்கத்தின் வாயிலிருந்து காப்பாற்றிச்சுன்னா 2வது யார்கிட்ட வரும் சொல்லுங்க, யார்கிட்ட வரும்? மேற்பட்ட தானே வரும். தானே உண்மை. இது என்ன செய்யும், நம்ம பிறருக்காக நம்ம ஜெபிக்கிறோம், பிறர் கட்டுகளுக்காக ஜெபிக்கிறோம், பிறருடைய பிரச்சனைகளுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது அவங்கள விட்டுரும், செபிக்கிறவங்ககிட்ட வந்து நிற்கும். இந்த பிரச்சனை யார்கிட்ட வந்து நிற்கும், செபிக்கிற நம்மிடத்துல வந்து நம்மளை பிரச்சனை பண்ணும், நம்ம குடும்பத்துக்குள்ள வரும். ஒரு முறை நான் உண்மையிலே அதை அனுபவிச்சேன். ஒருத்தர் குடும்ப பிரச்சனைக்காக போய் ஜோம் பண்ணிட்டு வந்துருக்கு. எங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே குடும்பத்துக்குள்ளே அதே மாதிரி பிரச்சனை வரும். சண்டை பிரச்சனைகள்லாம், பிள்ளைகளுக்குள்ள சண்டை, அம்மாக்குள்ள சண்டை, இப்படியெல்லாம் பிரச்சனை உண்டு. அப்போ யோசிச்சேன், ஆகா இது பிசாசு அங்கே போனவன் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்ட, நீ பார்க்கண்டா அவங்க, நீ அங்கேருந்து இங்கே வந்து குடும்பத்துக்குள்ள என் குடும்பத்துக்குள்ளே நீ சண்டைக்கு வர ஏதப்பா பார்ப்பாரா அப்படின்னு. அவ்வளோதான், கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் சமாதானம் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம ஆடுகளை வந்து பிடிக்க வரோம். நம்ம மேய்ப்பனாய் இருந்து அதை நம்ம தடை செய்யணும். அதனுடைய தாடைகளை அவர் என்ன செய்தார், அந்த தாவீது என்ன செய்தார்னா அதை பிடிச்சி என்ன செய்ய அடித்து கொண்டேன். அடுத்த ஒரு கரடி வந்து கரடியும் கூட அடித்து கொண்டேன் என்று அவர் சொன்னார். அது மாதிரி நம்முடைய ஆடு மந்தையில ஆண்டவர் கொடுத்த எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு ஆடு கூட என்ன செய்யக்கூடாது, பிசாசின் வாயில பிடிபற்றக்கூடாது. சிலவங்க ஆலயத்துக்கு வருவாங்க, எப்படி வருவாங்கன்னா கடைசியில் வருவாங்க, முடிய போகிற கண்டிஷனில் வந்துட்டு. நானும் அப்படி தான் இருக்கேன். அவங்க அந்த முடியக்கூடிய கண்டிஷனில் வர்றவங்கள அப்படி மெல்ல என்ன செய்யும், பிசாசினுடைய அந்த சிங்கத்தின் வாய்க்குள்ளே மாட்டி கடைசியில் அப்படியே நிறந்து கொடுக்குது. அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறவங்க ஒரு ஆடு கூட பிசாசினுடைய வாயில என்ன செஞ்சிடக்கூடாது, மாட்டி நிறகத்துக்கு நேராக போயிடக்கூடாது. அதான் எங்களுடைய வேண்டுதல். நாங்கள் இந்த கூட்டத்தை ஆரம்பித்த நோக்கம் தான். அப்படியான எல்லாரும் நல்லா இருக்கும், எல்லாரும் வெற்றி படையணும்,
பரலோக ராஜ்யத்துக்குரிய ஜனங்களாய் மாற்றப்பட வேண்டும். அதான் என்னுடைய நோக்கம். அவரும் பல மைலுக்கு அப்பால் இருந்து வந்திருக்கிறார். நாங்களும் பல மைலுக்கு அப்பால் கஷ்டப்பட்டு தான் எவ்வளவோ எங்களுக்கு இடையில பிரயாணத்திலும் கஷ்டங்கள். சில நேரம் டிக்கெட் கிடைக்காது. அம்ரிட்சர் செல்ல இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் பல நெரிச்சல் மத்தியில தான் உட்கார்ந்து வரணும். வேற வழி இல்லை. ஏன்னா அந்த கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சுட்டு தான் வரணும். சில நேரம் நல்ல கிடைச்சிக்கிட்டு இருந்தது. ரொம்ப ஆண்டவருடைய கிருபையினால நான் ஆண்டவருடைய வசனங்களை எடுக்கும் போதெல்லாம் பயங்கரமான பிசாசு போராட்டம். உன்னை நான் எங்க வைக்கிற பாரு வச்சு எங்க செய்வான்? ட்ரெயினில் செய்வான், இல்லை குடும்பத்தில் செய்வான், இல்லைன்னா ஃபைனான்ஸில் கை வைப்பான், இல்லைன்னா வேலையில் கூட கை வைப்பாங்க. அதுக்கு உதாரணமாக நம்ம விஜயபிரதர் இருக்காங்க. நிறைய பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி இப்போதான் ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். பல சோதனைகளில் இருந்து கடந்து வந்து இன்றைக்கு அதெல்லாம் தாங்கி நம்ம குடும்பத்தார் இன்றைக்கு வந்திருக்கிறார். பாருங்க, எதற்காக வந்திருக்கிறோம்? எல்லா ஜனங்களும் நன்மை பெற வேண்டும். ஆண்டவர் கொடுத்த மத்திய 10:8 நீங்க படித்து போயிருந்தீங்கன்னா இலவசமாய் கொடுத்தோம். தேவன் இலவசமாய் கொடுத்த அந்த வரங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் அதன் மூலம் நன்மை பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம். என்னுடைய நோக்கம் அதான். எல்லாரும் ரட்சிப்படையணும், பரலோகத்தினுடைய ராஜ்யத்தில் அவங்க பங்கு பெறணும். ஆண்டவர் எங்கிட்ட கேட்டார்னா நான் என்ன சொல்ல முடியும்? இங்க எத்தனை ஆத்மாங்க இன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டு ஃபங்க்ஷன் போனாங்கன்னா அந்த கல்யாணத்தில் பார்த்துருக்கேன். எத்தனையோ ஒரு கிஃப்ட் அதெல்லாம் எல்லாம் கொண்டு கொடுத்தாங்க. நம்முடைய மணவாளனை ஒரு மணவாட்டி சந்திக்கணும்னா என்ன தேவை? உலகத்தில் இருக்கிற பணம் காசையாக பார்க்க மாட்டார். எத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வந்தார் இல்லையா? அதைத்தான் கேட்பாரு. எத்தனை ஆத்துமாக்கள் உங்கள் மத்தியிலே நீங்க கொண்டு வந்தீங்க, ரட்சிப்பின் பாதையில நடத்துங்க. முதல் கேள்வி, ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர் எழுதப்படணும். அந்த பேர் எழுதப்படாதவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் தெளிவாக எழுதியிருக்கிறது. தேவனுடைய சன்னிதானத்தில் பங்கு பெற வேண்டும். டைம் ஆகிவிட்டது. இன்னும் ஒரு வருஷம் அதே இதுல 45, 46 சாமியல் 17, 45, 46 ஒரு வருஷம். நானோ நீ 2 இஸ்ரவேலின் படைத்தலைவரின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தாமே பெயர் சொல்லி வருகிறேன். இவ்வாறே ஆண்டவர் என்னை என் கையில் ஒப்புவிப்பார். நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன். பெலிஸ்தியரின் இனங்களை வானத்து பறவைகளும் பூவுலக விலங்குகளுக்கும் கையளிப்பேன். பாருங்க, அதாவது அடுத்த இந்த ஆபீஸ் சொல்ற போர் களத்துல நிற்கிறான். அதாவது அந்த பெலிஸ்தியர் ஒரு ராட்சசன் நிற்கிறான். ஒரு பெரிய படை இருக்கு, அவன் முன்னால ஒரு பெரிய ராட்சசன் நிற்கிறான். கோலியாத்தை நிற்கிறான். அவன் பேர் கோலியாத். அவன் முன்னால அப்படிதான் கோலியாத்து மாதிரி பிசாசு பயங்கர உருவத்தோடு நிற்பான். அதை கண்டெல்லாம் பயப்படுவான். ஏன்னா அவன் பல பிரச்சனைகளை, கோலியாத்து மாதிரி பயங்கரமான பிரச்சனைகளை நம்ம முன்னால கொண்டு வரும். தாவீது இருக்கிறதுலே சின்ன பையன். அவங்க மூத்த சகோதரர்கள்லாம் போருக்கு படித்தவங்க, ஆயத்தமானவங்க, எல்லாரும் அவனை கண்டு பயப்படுறாங்க. ஆனா தாவீது சொல்றாரு, நீ நெந்திக்கிற ராணுவ தலைவனாகிய இயேசுவின் கர்த்தராகிய இயேசுவின் சேனைகளின் கர்த்தர் அவருடைய நாமத்தினால நான் வந்திருக்கிறப்பா. என் முன்னால ராணுவ தலைவர் இயேசு இருக்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறாரு. நீ எல்லாம் மாத்திர நீ வாளோடு வந்திருக்கிற, ஈட்டியோட வந்திருக்கிற, பல பிரச்சனைகளை கொண்டு வந்து நிற்கிறான் சாத்தான். ஆனா நம்மிடத்துல இருக்கிற இயேசு கிறிஸ்து, அவருடைய நாமம், அவருடைய ஆயுதம், அவருடைய ரத்தம், அவருடைய ரத்தத்தை தெளிச்சிங்கன்னா அவன் சுத்து தோன்று ஓடி விடுவான். அல்லேலூயா. அவருடைய ஆயுதம் என்ன தெரியுமாங்க? இயேசு என்கிற நாமத்தை சொல்லி பாருங்க, கோலியாத்தை போல வந்த சாத்தான் தோற்கடிக்கப்படுவான். ஆமென். இன்றைக்கு அப்படித்தான் அவருடைய நாமத்தினாலே நான் வந்திருக்கிறேன் என்று தாவீது சொன்னான். அந்த கோலியாத்தை அவனை பார்த்து நகைத்தான். நீ சிறியவனாய் இருக்கிறேன், அழகு மிகுந்த அழகு சௌந்தரியமாய் இருக்கிறாய், உன்னால் என்ன செய்ய முடியும்? அவன் சொன்ன பதிலுக்கு, நீ நிந்திக்கிற சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த போர் களத்தில் வந்து நிற்கிறேன், உனக்கு உணர்ந்தவாய். இன்றைக்கு உன்னை என் கையிலே ஒப்பு கொடுக்கிறா, நீ கொண்டு வந்த உன் வாளினால் உன் தலையை சிரசம் பண்ணுவேன், உன் தலையை வெட்டுவேன் என்று சொன்னான். பாருங்க, கையில ஒரு கவல் எடுத்தான்.
நாங்கள் சிறு வயதில் வேட்டையாடுவதற்கு கேட்டபோது இந்த பறவைகள் எல்லாம் வேட்டையாடுவோம். பறவைகள் பறந்து போயிட்டு இருக்கோம். நானும் என் நண்பர்களும் ராத்திரி மீன் வேட்டைக்கு போவோம். சாயங்காலம் இந்த பறவைகள் வேட்டைக்கு போவோம். ராத்திரி பார்த்தீங்கன்னா 12 மணி 1 மணிக்கெல்லாம் நாயை கொண்டு போய் காட்டில் படுத்துக்கிறோம். என்னுடைய வேட்டையாடுறது என்னுடைய தொழிலாக படித்து முடித்த பிறகு எந்த ஒரு வேலையும் கிடையாது. அப்படியே படிக்கும்போது கூட அந்த கணக்கு பீரியடு இங்கிலீஷ் பீரியடு வந்துட்டு தான் நேரம் ஆத்தங்கரையில் போய் பார்த்து மீன் பிடிக்கிறது. எங்களுக்கு பாடம் வராது, அவ்வளோதான். இப்படியா எங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. அப்படிப்பட்டவர்களை இன்னைக்கு மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்க மத்தியில கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பல படித்தவங்க மத்தியில எங்களை கொண்டு வச்சிருக்கிறார். பேதை தான், படிப்பறிவு இல்லாதவன் தான் கர்த்தர் எங்களை கொண்டு நிலைநிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியா வாழ்ந்தோம். அந்த கவல் அவ்வளவு வல்லமை உள்ளது. அந்த கூழாங்கல் எப்படி இருக்கும் தெரியுமா? இருபுறமும் ஊசியா இருக்கும். அந்த இருபுறமும் ஊசியா இருக்கும். உள்ள லேசம் உடைக்க முடியாது. மற்றங்கள்லாவது அப்படியே மண்ணா உடைஞ்சிடும். ஆனா இந்த கூழாங்கல் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதை கொண்டு அடிச்சோம்னா ரக்கை அடிச்சு அப்படி இந்த இடத்துல கொடுத்தா அப்படியே ஒடிஞ்சு கொஞ்சம் தூரத்துல போய் விழுந்துடும், தூக்கி. அதான் எங்களுடைய வேலை. சாயந்தரம் ஆனா குளத்து பக்கத்துல இருந்து அப்படியே சாயங்காலம் அந்த அடைய வர நேரம் கரெக்டா அந்த கவலை வச்சு ஒரே அடி அந்த ரத்தம் உடஞ்சி விழுகும். அதை தூக்கி வேட்டையாடி நல்ல வீட்டில் போய் சமைச்சு சாப்பிடும். அதான் என்னுடைய வேலையா இருக்கும். அது மாதிரி தான் யார்கிட்ட இருந்தது தெரியுமா? நான் இந்த வேதத்தை அந்த வசனத்தை வாசிக்கும் போது என்னுடைய பழைய நினைவுகள்லாம் அது வரும். ஒவ்வொரு முறையும் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த கூழாங்கல்லை தாவீது எதற்காக பயன்படுத்தினார்? அந்த கல்லை ஆத்தங்கரையில் போய் எடுத்து அந்த கல்லை வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அதுக்கு எரிசியாது, உடையக்கூடிய தன்மை இருக்காது. ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். லேசில் அதை உடைக்க முடியாது. அவ்வளோ வலிமையானது. வேகமாக விட்டாச்சுன்னா அவங்க துப்பாக்கி தோட்டாவில் எவ்வளவு ஸ்பீடு இருக்குமோ அந்த மாதிரி போய் அடிச்சு அந்த இடத்த தொலை போட்டாமல் போகாது. அந்த பக்கம் தொலை போட்ட வெளியே போய் அந்த மாதிரி தான் அந்த கூழாங்கல்லை வச்சு அந்த கோலியாத்தினுடைய நெத்தியில வாங்கி அடிச்சான் பாருங்க. விழுந்து அப்படியே தலையை வெட்டி அவன் கொண்டு வந்த பாலை உடனடியாக போய் அவன் தலையை வெட்டிக்குவான். எல்லாரும் பெலிஸ்தியர்களை அப்படி மற்றவர்கள்லாம் மேற்கொண்டாங்க, அழிச்சான். அப்படிதான் சாத்தானை என்ன செய்யணும்? மேற்கொள்ள வேண்டும். கூட்டமாக இருந்தாலும் பயப்படாங்க. கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். கண்களை மூடி அக்கம் பக்கத்தில் வேடிக்கை பார்க்கக்கூடாது. உடைய குறைகள், உடைய பலவீனங்கள், எந்த இடத்துல எந்த பலவீனமாக இருக்கிறதோ அதில் ஒரு கைகளை வச்சுட்டாங்க. கர்த்தர் இன்றைக்கு விடுதலை தருவார். விசுவாசம் உள்ள ஜெபம் பெரியாளியை ரட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நாங்கள் மட்டும் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறது அல்ல, நீங்களும் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் கேட்கணும். அப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கும். கர்த்தருடைய வல்லமை இறங்கும். ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறோம். சாத்தானை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு பலனை தாரும். பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவைகளை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு நல்ல ஒரு பலத்தையும் தத்துவத்தையும் தாருவாங்க. பலன் உள்ளவனுக்கும் பலன் அற்றவனுக்கும் பலன் தருவது லேசான காரியம் என்று சொல்லியிருக்கிறீர்களா? இந்த நாளில் எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. பலவீனத்தை எடுத்து போடுங்கப்பா. மிகுந்த கவலையோடு வந்திருக்கிறவர்களும் எங்கள் மத்தியில் உண்டாகும். குடும்ப பாரம், குடும்ப சுமை ஆண்டவரே, எல்லா காரியங்களிலும் நீர் அறிவீர். இப்பொழுதே வல்லமை ஒவ்வொரு மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா நீ தொடுங்கப்பா. ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. இன்னும் மந்தமான சூழ்நிலையோடு வந்திருக்கிறவர்கள் மந்தமானதை மாற்றுங்க. ஜெப ஆவி ஊற்றப்படட்டும். இன்றைக்கு ஜெப ஆவி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, ஜெப ஆவி ஊற்றப்படட்டும். அனல் ஊற்றட்டும். அக்கினியை போடுகிறேன் இயேசுவே. இதோ பூமியில் அக்கினியை போட வந்தேன். பத்தி எரிகிற அக்கினியாய் மாறுங்க என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. இன்றைக்கு பத்தி எரிகிற அக்கினியாய் மாறுங்க. ஒவ்வொருவருடைய சரசிலும் கர்த்தருடைய அக்கினி இறங்குது பாருங்க. பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அக்கினி இறங்கட்டும். எல்லா போராட்டத்தையும் தேவன் மாற்றுவீராக. வல்லமை இறங்கட்டும். என்றைக்கும் கூட அருமையான ஒரு வயதானவர்கள் வந்திருக்கிறேன். இந்த தோட்டத்தில், இந்த இடத்துல எனக்கு எப்போது நிம்மதி கிடைக்கும்.
என் குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனையோடு நான் வந்திருக்கப்பா, எனக்கு யார் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தர முடியும் என்று கேள்விக்குறியோடு வந்திருக்கிற அருமையான வயதான அம்மா, உங்களுக்காக நான் செபிக்கிறேன். இதோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை தேவன் மாற்றுவார், தேவன் மாற்றுவார். பயப்படாதீர்கள். உங்கள் கண்ணீரை ஆனந்த கழிப்பாக மாற்றுவார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு நிச்சயமாக இங்கிருந்து போவதற்குள்ளே உங்கள் தேவனாய கர்த்தர் இன்றைக்கு ஒரு நல்ல சமாதானத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது இந்த இடம் முழுவதும் நிரப்பட்டும் புதியவர்கள் வந்திருக்கிறாங்கப்பா. புதியவர்களுக்கு நல்ல சமாதானத்தை கட்டளையிடுவீராக. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவே மேலையும் இறங்கும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. எச்சப்பா, நீர் மனம் இறங்கும் ஆண்டவரே, மனம் இறங்குவீராக. வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. எச்சப்பா, மேல வயிற்றுல பல பிரச்சனையோடு வந்திருக்கிற அருமையான சகோதரனை, வயிற்றுல திடீர்னு வலியோடு வந்திருக்கிறான். இதோ அந்த வயிற்று பகுதியில் உன் கையை வைங்க. இப்பொழுது சகோதரனே, உன் வயிற்றில் இருக்கிற பிரச்சனையை தேவன் மாற்றுவார். உன் வயிற்றில் இருக்கிற குடல் சம்பந்தப்பட்ட வியாதியோடு வந்திருக்கிற அருமையான சகோதரனே, இன்றைக்கு நீ புதிதாய் வந்திருக்கிற சகோதரனே, உன்னை பார்த்து கர்த்தர் இன்றைக்கு தொடுகிறார். உன் வயிற்றில் வலிகளோடு வந்திருக்கிறார். வலி வேதனையை தேவன் மாற்றுவார். இன்றைக்கு விடுதலை பார். உன் வயிற்றில் ஒரு ஐசு போல உணர்வாய். அது தேவனுடைய வல்லமை. இன்றைக்கு அது சுகமாகிறது. கர்த்தருடைய வல்லமை. அந்த வயிற்றில் இருக்கிற பிரச்சனை, நீ சாப்பிடுகிற சாப்பாடு வயிற்றில் தங்காமல் இருக்கலாம். இன்றையிலிருந்து வயிற்று போக்கு மாறும். வயிற்றில் இருக்கிற வலிகள் வேதனைகளை தேவன் மாற்றுவார். இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னம் அந்த வயிற்றில் கட்டாயம் இறங்கி கொண்டு இருக்கிறது. தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. தேவனுடைய சமாதானம் இறங்கி கொண்டு இருக்கிறது. வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தர் சொல்லுவார். இன்றைக்கு வேதனையில் நீங்கி பலவிதமான பிரச்சனையோடு வந்திருக்கிற, இன்னும் பல அழுகையோடு வந்திருக்கிறவர்கள் இந்த இடத்திலிருந்து இங்கே புறப்பட்டு போகும்போது தெய்வீக சமாதானத்தோடு போவீங்க. குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிறவர்கள் கர்த்தர் இன்றைக்கு தொடுவார். உங்க குடும்பத்தில் சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவார். ஆம் சகோதரனே, திரும்ப ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறார். வயிற்றை செக் பண்ணிப்பா. இன்னையிலிருந்து நீ என்ன சாப்பிட்டாலும் உன் வயிற்றில் எந்த வலியும் இருக்காது. நீ கேள்வி கேட்டுக் கொண்டு இருக்கிற பொழுது கர்த்தர் இதோ உணர்த்துகிறார். மகனே, உன் வயிற்றில் தேவனுடைய வல்லமை இறங்கிற்று. மகனே, உன் வயிற்றில் தேவனுடைய வல்லமை இறங்கிற்று. அது உண்மையாய் விசுவாசி. கர்த்தருடைய வல்லமை தொட்டுட்டு நீ நம்பு. கர்த்தருடைய மகிமையை காண்பாய். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். வல்லமை ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். ஒவ்வொருத்தர் மேலே இறங்கட்டும். அப்பா, தலை பாரத்தோடு வந்திருக்கிறவர்கள் மேல தலை வலியோடு வேதனையோடு வந்திருக்கிறாங்க. வலிய வேதனையை மீட்குங்கப்பா. சர்ப்பத்தை இதோ உங்க குடும்பத்தில் சர்ப்பம் ஆட்டி படைக்கிறது. உங்க குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள், வருமானத்தில் மீதம் எடுக்கவில்லை. எப்போ வந்தாலும் எவ்வளவு பணம் வந்தாலும் உங்க வீட்டில் தங்க விடாதபடி அந்த பணத்தின் மேல அவன் குறிவைத்து எல்லா பணத்தை விரயம் செய்து கொண்டு இதோ வியாதியை கொண்டு வருகிறான். சில நேரங்களில் சண்டை பிரச்சனைகளை கொண்டு வந்து உங்கள் சமாதானத்தை கெடுத்துக் கொண்டு இருக்கிறான். இதோ இப்பொழுது தேவனுடைய வல்லமை இறங்குவார். 2 மீன் 5 அப்பங்களை கொண்டு போஷித்த தேவன் உன் குடும்பத்தை தேவன் போஷிப்பார். உன் குடும்பத்தில் வருமானம் இல்லையே என்று சொல்லி சகோதரியை கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். பல நாளாக வந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு எப்போது மீதம் எடுப்பேன் என்று சொல்லி கேள்விக்குறியோடு வந்திருக்கிற அருமையான சகோதரியை உன்னை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு இப்பொழுதே தேவன் சொன்ன அந்த வார்த்தை விசுவாசத்தோடு நீ போவாயானால் வருகிற மாதத்திலிருந்து உன்னுடைய சம்பள பணம், கணவன் மனைவி நீங்க சம்பாத்தியம் பண்றீங்க, உன்னுடைய சம்பாத்தியம் மீதம் எடுக்காதபடி எப்போது விரயமாய் கொண்டு இருக்கிறது. தேவன் இன்றைக்கு இந்த நிமிஷத்திலிருந்து அது பெரிய மாற்றம் உண்டாகும். மாற்றத்தை தேவன் தருவார் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தோடு இந்த இடத்தில் இருந்து நீ புறப்பட்டு போவாய். இன்றைக்கு தேவனுடைய மகிமை காண்பாய். கர்த்தருடைய வல்லமை இறங்கிட்டு தேவ வல்லமை மகிமை இந்த இடம் முழுவதும், தேவனுடைய கூடாரம் முழுவதும் தேவனுடைய மகிமை இறங்கி இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை இறங்கி இருக்கிறது. கர்த்தருடைய மகிமைக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவரே, தேவாதி தேவனை திருமண தடையோடு இருக்கிறார். அப்பா, என் பிள்ளைக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும், எப்பொழுது என் குடும்பத்தை காண்பேன், என் பேர பிள்ளைகளை எப்பொழுது காண்பேன் என்று வந்திருக்கிற அருமையான அந்த குடும்பத்தாருக்கு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்யுங்கப்பா, விடுதலை கொடுங்கப்பா. கட்டுகளை இருந்து ஒரு மகாபெரும் விடுதலை கட்டளையிடுங்கப்பா. எந்த பிரச்சனையும் மாற்றம் கொடுங்க. எல்லா பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்கப்பா. கர்த்தருடைய வல்லமை இறங்கினபடி நான் உங்களுக்கு நன்றி ஆண்டுகிறேன். தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. நல்ல புதிய கன மகிமை எல்லாம் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன். நல்ல பிதா. ஆமென்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே கிறிஸ்தப்பா தேவன் தாமே இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசின அந்த வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறோம். தேவன் சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தையின் மூலமாக கர்த்தர் ஒரு பரிபூர்ண விடுதலை நீர் கொடுத்திருக்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது வந்த ஒவ்வொருவரையும் தேவன் தாமே நீர் ஆசீர்வதிங்க. தேவ சமாதானம் எங்களுக்குள்ள நிரந்தரமாக தங்கட்டும். நீங்களும் ரட்சகமாக இயேசுவின் செடிக்கும் சிவனுடைய நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகளும் பேசலாம் 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பேசலாம்.